ஹாய் வணக்கம். பாலக் சிக்கன் பண்ணுறதுக்கு 2 கட்டு பாலக்கீரையை சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, அப்புறம் ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்ல ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல வதங்கணுன்ட்டு தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாலக்கீரை நல்ல வதங்கி வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இந்த ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த ஆயிலே சிக்கனை வதக்கி விட்டு வேக வைக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரு, இதில் நான் ஆல்ரெடி கேஷ்யூ நட் பொடி பண்ணின மிக்ஸி ஜார் தான், அதனால் அதிலே போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரை ஆறினோன்னு அதை எடுத்து தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் 2 பேட்சாக அரைக்கிறேன். ஏன்னா கீரை கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும், அரைச்ச உடனே கம்மியாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டு அது கூட சேர்த்து திருப்பி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவு வெந்துடுச்சு. ஒரு 75% குக் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரை பேஸ்ட்டை இதில் போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலாவையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்ல இந்த மசாலாலாம் சேர்ந்து கொதித்து வேகட்டும். சிக்கனும் ஆல்ரெடி 75% குக் ஆகிருந்தது. இந்த மசாலாவும் வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணாலே போதும். நமக்கு சூப்பரான பாலக் சிக்கன் ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் எல்லா வெரைட்டி ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்குனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைமாவது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த சிக்கன் மூலமாக கீரை சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.